சூப்பரான மீன் குழம்பு சாப்பிடலாம் வாங்க. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் தாங்க நான் வாங்கியிருக்கிறேன். இப்போது இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மீனை நல்லா க்ளீன் பண்ணி கண் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை க்ளீன் பண்ணும்போதே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுமே ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் வெந்தயம் போட்டுக்கலாம். கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது உரித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். குழம்போட டேஸ்ட்டே நாம் இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்குறதா தாங்க இருக்குது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலா கூட இதையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதட்டட்டும். அதோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அந்த அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இது கூட ஊற்றிக்கோங்க. தக்காளி அரைச்சது தான், ஒன்றும் இல்லை, சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கிறேன். அந்த புளியும் கரைச்சி நம்ம அந்த புளி கரைசல் தண்ணியும் கூடயே குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு நான் இப்போ நல்லா தாராளமாகவே தண்ணி நல்லா சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கொதித்து வத்துறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே வரும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வற்றணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே நாம் கொஞ்சமாக பூண்டு நல்லா உரித்து வச்சு ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லுக்கு உரித்து நல்லா மையாக கொஞ்சம் தட்டி வச்சுக்கணும். தட்டி அதை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். அதோடய ஸ்மெல்லு நல்லா தனியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த பூண்டு தட்டி போட்டதில் தாங்க மீன் குழம்போட டேஸ்ட்டே நல்லா தனியாக தூக்கி காமிக்கும். இப்போ நாம் மல்லித்தூள் இருந்ததுன்னா மல்லி இலையை நல்லா கட் பண்ணி அதையும் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி குழம்பு நல்லா வற்றட்டும். குழம்பு நல்லா வற்றி வரவும் நம்ம மீனெல்லாம் நல்லா கழுவி வச்சுருப்போம்ல,
தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கோங்க. வடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டாக எடுத்து குழம்புக்குள்ளே அங்கங்கே அப்படியே போட்டு விடுங்க. போட்டு விட்டு அப்படியே குழம்ப மூடி வச்சுருங்க. கிண்ட வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போதே போடுங்க. கொதிச்சுட்டு இருக்கும் போதேவும் அங்கங்கே எல்லாமே நல்லா கரெக்டாக போட்டு விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு தேவையான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.